100 டேஸ் சேலஞ்ச் விளாக்ல டே 13 பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையிலே எந்திரிச்சு காலையில் முடிக்கின்ற வேலையை முடிச்சுட்டு பல்லு எல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அப்புறம் என்ன நேராக குளிக்க போயிடுச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட போனால் நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசை இருக்குன்னு பார்த்தா அதுதான் இல்லை, கூட்டாஞ்சோறு இங்கே வச்சுருந்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நேராக கடை கிளம்பிடுச்சு. கடையில் போய் நீட்டாக கடையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஒதுங்க வச்சிச்சு. அப்படியே ஒவ்வொரு கஸ்டமராக வந்தாங்க. ஒவ்வொரு கஸ்டமராக பார்த்து கவனிச்சுட்டு அப்புறம் என்ன மணியும் 2 ஆச்சு. நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தா மணி 2:30 ஆச்சு. மழை, சரியான மழை, ஒரு 1/2 மணி நேரம் நல்ல மழை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பானிபூரி கொண்டு வந்தாங்க மழை நின்ன பிறகு. அப்புறம் பானிபூரி தேவையான பானி ரெடி பண்ணலான்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. ஆஹா, இன்னைக்கு வியாபாரத்துக்கு ஆப்பு வச்சிரும் போல அப்படின்னு நினச்சா ஒரு 4 மணி போல் கரண்ட் இருந்துச்சு. அப்புறம் பானி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் பசங்களுக்காண்டி வெயிட் பண்ணோம். ஸ்கூல் பசங்களும் வந்தாங்க. அப்படி ஸ்கூல் பசங்க வியாபாரத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நைட் வியாபாரத்துக்காண்டி வெயிட் பண்ணோம். அப்படி நைட்டு ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வியாபாரம் டல்லு தான். அப்புறம் நான் மணியும் 9:30 ஆச்சு. கரண்டையும் எடுத்துட்டாங்க நம்ம கடையில். ஆஹா, கரண்ட் வேற போயிட்டு மணி 9:30 ஆயிட்டு அப்படின்ட்டு நம்மளும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்து வச்சு முடிக்கையும் கரண்ட் வந்துட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தா நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசையும் இருந்துச்சு. அது போக நம்ம கோயிலில் புளி சாதம் போட்டிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு அது போக அம்மன் கையில் கூழ் ஊற்றிருந்தாங்க, ஆடி மாதம் கூழ். அதையும் எடுத்து குளிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு. ஓகே, பாய் மக்களே.